ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 1. அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான், தியாகம் சந்நியாசம் இவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் என்ன என்று. ஐயா, சங்காத்தம் அப்படின்னா சங்கம் அல்லது கூட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்று இரண்டு சப்தங்களும் ஒரே அர்த்தத்தை தெரிவிப்பது போல, சங்காத்தம்னாலும் சரி சங்கம்னாலும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டு வேற வேற அர்த்தம் கிடையாது. ஆனாலும் நம்ம 2 டிஃபரெண்ட் நேம்ஸ்ல சொல்லிக்கிறது இல்லையா? தெரிவிப்பது போலே சந்நியாசம் தியாகம் என்ற இரண்டு சப்தங்களும் ஒரே அர்த்தத்தை தெரிவிக்கின்றனவே. ஆனாலும் இவ்விஷயத்தில் கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவற்றிற்கு அர்த்தபேதம் இருக்கும் பட்சத்தில் அவர் அதை தேவரீர் எனக்கு விளக்கி அருள வேண்டும். சோ அர்ஜுனனுக்கே தெரியுது, ஏன்னா தியாகம்னாலும் சந்நியாசம்னாலும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு என்னவோ ஒரு தடவை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. ரெண்டுக்கும் இடையில ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எனக்கு சொல்லிங்களேன், எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு கிருஷ்ணர் என்ன திங்க் பண்றாரு, என்ன செய்ய போறாரு, அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்திலேயே நம்ம ஞானதேவர் சொல்றாரு. அப்போது ஸ்ரீ முகுந்தன் பின்வருமாறு சொன்னார். இவ்விரு சப்தங்களும் அர்த்தத்தால் வேறுபட்டவையே, ஆனாலும் நீ இவ்விரண்டும் ஒரே அர்த்தம் உள்ளவை என்று எண்ணினாயே, அதையும் நான் சரியே என்று மதிக்கின்றேன். ஆக்சுவலி இது ரெண்டும் அர்த்தத்தால வேறதான், ஆனா நீ சொன்ன மாதிரி ஒண்ணுங்கிறதும் கரெக்ட் தான். ரெண்டுன்னு சொல்லலாம், ஆனா ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ஆரம்பிக்கலாம். இப்ப இருவகைப்பட்ட சப்தத்தாலும் தியாகமே சொல்லப்படுகிறது என்பது உண்மையே. ஆனால் இவற்றுக்குள் இந்த ஒரு வித்தியாசம் மாத்திரம் உண்டு. ரெண்டுமே தியாகம் தான், இல்லைன்னு இல்ல, ஆனாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, கர்மத்தின் காயீக மானசீக வாச்சிக வியாபார ரூபமான ஸ்வரூபம் முழுவதையும் விட்டொழிப்பது சந்நியாசமாகும். கர்மத்தை அனுஷ்டித்து அதன் பலாட்சியை மாத்திரம் விட்டொழிப்பது தியாகமாகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம 3 வகையில தான் நம்ம கர்மம் செய்ய முடியும். எப்படி எப்படின்னா, என்னுடைய உடம்பால் கர்மம் செய்யலாம். நான் உடம்ப எதுவும் அசைக்காம நான் கம்முன்னு உட்கார்ந்துருந்தா கூட என் மனசு ரன் ஆகிட்டே இருக்கும். அது எனக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசால ஒர்க் பண்றது அப்படின்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது போக வாச்சிக்க, இது உடம்போட சம்பந்தப்பட்டதுதான். இது இருந்தாலும் அதை சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காயிக மானசீக, ஆமா இது ரெண்டே தான் சொல்லியிருக்காரு, வாச்சிக்கன்னு கூட சொல்லல. இந்த காயிக மானசீக இந்த ரெண்டு வகையில, அதாவது உடலாலும் மனதாலும் தான் நம்ம வேலையை செய்ய முடியும். இந்த உடலும் மனசு இல்லைன்னு வேலையை செய்ய முடியாது இல்லையா? அப்ப இந்த இரண்டு விதங்களாலும் செய்கின்ற இந்த வேலையில என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா செஞ்ச வேலைக்கு உண்டான பலனை மட்டும் தியாகம் பண்ணினா அதுக்கு தியாகம்னு வச்சுக்கோ. ஆனா சரீரத்தால எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறது, மனசுல எண்ணங்களே ஓட்டாம இருக்கிறது, சரியா? மனசும் வேலை செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது மனசு வேலை செய்யலன்னு அர்த்தம். உடம்பு வேலை செய்யலன்னு அர்த்தம், அப்படியே கம்முன்னு உட்காந்துருது, சமாதி மாதிரி, சரியா? இந்த ரெண்டு சந்நியாசம் என்று அழைக்கப்படுகின்றது. எது? இன் டோட்டல் எதுவுமே செய்யாதிருத்தல் சந்நியாசம் என்றும், செய்வதை செய்துவிட்டு பலத்தை மட்டும் விட்டு விட்டால் அதற்கு தியாகம் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எந்த கர்மத்தில் பலேட்சையை மாத்திரம் ஒழித்துக் கொள்ள வேண்டியது, எந்த கர்மத்தின் முழு சுரூபத்தையும் ஒட்டுளிக்க வேண்டியது என்பது நான் விளங்க செய்ய போகின்றேன், கவனித்து கேள். காடுகளிலும் மலை பிரதேசங்களிலும், ஏன்னா இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஸ்டாப் பண்ணலாம் முடியாது. சில வேலைகளை ஆதியோடு அந்தமாக டோட்டலாவே அவாய்ட் பண்ணிடு. சில வேலைகளை செஞ்சுதான் ஆகணும். பண்ணிட்டு அதுல உள்ள பலனை மட்டும் தியாகம் பண்ணணும். அப்ப என்னென்ன மாதிரியான வேலைகளை இன் டோட்டல் அவாய்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி வேலைகளை கண்டிப்பா செஞ்சுட்டு பலனை மட்டும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறது.
எந்த கர்மத்தின் முழு சொரூபத்தையும் விட்டொழிக்க வேண்டியது என்பதை நான் விளங்க சொல்கிறேன். காடுகளிலும் மலை பிரதேசங்களிலும் செடிகள் தமக்குத்தாமே எண்ணிறந்தபடி உண்டாய் பயிரானாலும் தானிய பயிர்களும் தோட்டத்தில் பயிராகும் செடிகளும் தமக்குத்தாமே உண்டானதில்லை. எங்கு பார்த்தாலும் புல் தானாகவே உண்டாய் பயிரானாலும் நெற்பயிர் நேர் செய்து செய்யாமல் உண்டாய் பயிராகாதது போலே தேகத்தின் அவயவங்கள் தாமாகவே உண்டாயிருந்தாலும் நகைகளை செய்து வைக்க வேண்டியது போலே நரிகள் தாமாகவே ஏற்பட்ட போதிலும் கிணறுகள் தோண்டி வைக்கப்பட வேண்டியது இருப்பது போலே நித்திய நைமித்திக கர்மங்கள் புருஷனுக்கு ஒரு ஆசை ஏற்படாமலேயே செய்யும்படி நேர்கின்றன. ஆனால் புருஷனுடைய ஆசையின்றி காமிய கர்மங்கள் ஏற்படுவதில்லை. அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத சொல்லி காட்டிட்டாரு ஞானதேவர். ரெண்டு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒண்ணு, தியாகத்துக்கும் சன்னியாசத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒட்டுமொத்த கர்மத்தையே தியாகம் பண்ணிட்டா அது சன்னியாசம். கர்மத்தை பண்ணிட்டு பலனை மட்டும் தியாகம் பண்ணா அதுக்கு பேர் தியாகம். புரிஞ்சுக்கோ. ஆனா நீ பொத்தாம் பொதுவாலாம் நான் எல்லாத்தையுமே சன்னியாசம் பண்ண போறேன்லாம் சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல தியாகம் தான் பண்ண முடியும், சில விஷயங்கள் சன்னியாசம் பண்ணலாம். என்ன மாதிரி விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக நீ கர்மம், அதாவது கர்மத்தையே தியாகம் செய்வது சன்னியாசம் சொன்னார் இல்லையா? எந்தெந்த மாதிரியான கர்மங்களை நீ ஒட்டுமொத்தமா விடலாம், எந்தெந்த மாதிரியான கர்மங்களை நீ செஞ்சு அதுக்கப்புறம் பலனை மட்டும் விடணும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அவருக்கு அப்படின்னு அவருக்கு தோணுது. என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு? காடுகள்ல தானாதான் முளைக்குது, ஆனா தோட்டத்துல நீங்க தான் மரம் வச்சாதான் முளைக்கும். அதே மாதிரி புல் தானா வருது, ஆனா நெற்பயிர் நீங்க வச்சாதான் வரும். இந்த மாதிரி தானாக வருகின்றது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு, நாம வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. சரியா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாரு. நதிகள் தானாக தான் உற்பத்தி ஆகுது, ஆனா கிணறு நீயா தான் தோண்டிக்கணும். உனக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்றது கிணறு நம்ம வெட்டினாதான் தண்ணி வரும், ஆனா நதியில தண்ணி தானா வருது. அப்புறம் என்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு? தேகத்தில் அவயவங்கள் தானாகவே உண்டாயிருந்தாலும் நகைகளை செய்து வைக்கின்றது போலே நதிகள் தாமாகவே ஏற்பட்ட போதும் கிணறுகள் தோண்டி வைக்கப்பட வேண்டி இருப்பது போலே நித்திய நைமித்திய கர்மங்கள் புருஷனுக்கு ஒரு ஆசை ஏற்படாமலே செய்யும்படி நேர்கின்றன. ஆனால் புருஷனுடைய ஆசையின்றி காமிய கர்மங்கள் ஏற்படுவதில்லை. அதாவது செர்டன் ஆக்ஷன்ஸ் நமக்கு எந்த ஆசை இல்லைன்னாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். நமக்கு ஆசையே இல்லைன்னா கூட நீ செஞ்சுதான் ஆகணும். அதை செஞ்சுட்டு அதனுடைய பலன்ல நீ ஒட்டாம இருந்துடலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் காமிய கர்மங்கள் அப்படிங்கிறது வெறும் ஆசைக்காகவே சில கர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது, அந்த கர்மங்கள் ஆசையோட, அந்த காமிய கர்மங்கள் அப்படின்னா ஆசைக்காக செய்யப்படுகின்ற கர்மங்கள். இதை நீ ஆதியோ அந்தமா டோட்டலாவே விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதாவது புருஷனுடைய ஆசையின்றி காமிய கர்மங்கள் ஏற்படுவதில்லை. அதாவது கிணறு வெட்டுறது அப்படிங்கிறது நீ ஆசைப்பட்டாதான் வெட்ட முடியும், ஆனா நதியில தண்ணி ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அப்போ காமிய கர்மங்கள் உன்னுடைய பிரயத்தனத்தால் ஏற்படுகின்றன. ஆனா உடம்புன்னு வந்துருச்சுனாலே நித்திய நைமித்திய கர்மங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை நீ அவாய்ட் பண்ணவே முடியாது. டெய்லி காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், பல்லு விளக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில கர்மங்கள் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், அதை பண்ணியே ஆகணும். உனக்கு ஆசை இருக்கு ஆசை இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, அதை நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அல்லது வெரி பேசிக்ஸா சொல்ல போனோம்னா நீங்க மூச்சு விடுறது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் தான். இந்த ஆக்ஷன் இஸ் பிகம் an automatic ப்ராசஸா ஆயிட்டு தான் இருக்கும். certain actions is cannot be avoided அப்படிங்கிறாரு. certain ஆக்ஷனை ஆசையினால பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் ரெண்டு ஆக்ஷன்ஸாகவும் உனக்குள்ள இருக்கு. சரியா? அப்ப இந்த ரெண்டுல நீ உன்னுடைய ஆசைக்காக ஏற்படுத்துகின்ற கர்மத்தை டோட்டலாவே விட்டுடலாம் அப்படின்னும், நித்திய நைமித்தியர்கள் வித்தவுட் யுவர் எஃபோர்ட், அதாவது உன்னுடைய ஆசையே இல்லாம நீ செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு வரக்கூடிய அந்த கர்மங்களுக்கு நித்திய நைமித்திய கர்மங்கள்னு பேரு. அந்த நித்திய நைமித்திய கர்மங்களை நீ தியாகம் செய்யக்கூடாது, பண்ணிட்டு பலனை மட்டும்தான் தியாகம் செய்யணும். ஆனா காமிய கர்மங்களை நீ டோட்டலாவே சந்நியாசமே செய்து விடலாம் என்பதை அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் அவரே சொல்ல போகிறார். அவர் வாயால் கேட்கலாம்.